பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நோ ஃபேமிலி. இது வந்து கேகே ஸ்ட்ரீட்குள்ள இருக்க ஒரு ஏரி. இது வந்து நிறைய பேர் மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சுங்க தெரியாதவங்க. இந்த ஏரி பக்கத்துல வர சொல்லுவே சரியான நாற்று அடிக்குது. எப்படி இந்த வீடு பக்கத்துலலாம் இவங்க இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப பேட் ஸ்மெல். ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா இந்த தண்ணியும் இந்த சேக்காட்டு தண்ணியெல்லாம் கொலாப்ஸ் ஆகி வந்து வீட்டுக்குள்ளே வருது, எங்கள் ஏரியாவுக்குள்ளே வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை எப்போதுலேருந்து எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது எனக்கு என் காதுக்கு வந்து இப்போ தான் பக்கத்தில் இல்லைனால இப்போ வீடியோ கூட எடுக்க முடியல. அவ்வளோ ஸ்மெல் எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது. ஆனால் இந்த ஏரி பாத்தில் இருக்கணும் பாவம் இப்படி தான் இருக்காங்க எனக்கு தெரியல. பேர் கேட்குறீங்க, நீ பேச எல்லாம் மாறிடுமான்னு. நான் பேசினா கண்டிப்பாக மாறாது. ஆனால் நீங்கள் பேசினா மாறும்ல. பீப்புள் குரல் குத்தா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுங்கள். இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு ஏதாச்சும் கிடைக்கும். நம்மளால் கட்சிது இல்லை, உங்களால் கட்சிதுன்னா எல்லாருமே சந்தோஷம் தாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி பட்டாலே வந்து இந்த சில்வர் ஐட்டம், அதாவது கொலுசு, இந்த மோந்திரம் அப்படிலாம் வந்து எல்லாமே ரொம்ப பிளாக் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லேயே கூட வந்து நான் பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதால் ஏதாச்சும் சீக்கிரமாக க்ளீன் பண்ண